வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. பேங்கிங் ஃபவுண்டேஷன் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குவான்ஸில் டிஐயில் வந்து மிஸ்ஸிங் டேபிள் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ்க்கான பாப்புலேஷன். அதில் ஒவ்வொருத்தரோட டேட்டா, மென்னு உமனு சில்ட்ரன்ட்டு இவங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்னென்ன சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் 1988 அந்த இயரில் சில்ட்ரன்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அவங்களோட கவுண்ட் எவ்வளோங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க டேபிளில் சம் டேட்டாஸ் எல்லாம் மிஸ் ஆகியிருக்கு இல்லையா? அந்த டேட்டாஸை தான் நம்மளுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸுங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 88ங்கிற இயரில் சில்ட்ரன்ஸோட கவுண்ட் எவ்வளோங்கிறத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு சில்ட்ரன்ஸோட கவுண்ட் இங்கே கொடுக்கவே இல்லை இல்லையா? அந்த டேட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மென்னு உமன் கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், உமன் சில்ட்ரன்ட்டோட கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் நம்மளுக்கு தெரியும், இந்த வேல்யூலேருந்து மென்னு உமனோட கவுண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டலோட மைனஸ் பண்ணோம்னா சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாத்தையுமே கூட்டி இந்த டோட்டலோட மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்னா, யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணி ஆன்சர் போடலாம். ஓகேவா? யூனிட் டிஜிட்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதை ஷார்ட் பண்ண என்ன பண்ணலான்னா, யூனிட் டிஜிட்டை மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 7 4 அப்படின்னா 11 அந்த வேல்யூவை இந்த நம்பரோட ஆட் பண்ணும். அப்போ 11னா இங்கே 1ன்னு வரும். 1ஓட 7ல் 1 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும். அப்போ 6 இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 6 இருக்க மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ 3 ஆப்ஷனுங்கிறது அடுத்த யூனிட்டை செக் பண்ணலாம். ஆல்ரெடி அப்போ இங்கே 8 இருக்குது, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அப்போ 9ல் 4ல் 9 போகணும். அப்போ 9 போகுது 14ல் 9 போணுச்சுன்னா 5ன்னு இருக்குது. அப்போ 5 செகண்ட் நம்பர் 5ன்னு இருக்கு. 5 வேறு எந்த ஆப்ஷன்லலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா எதுலேயுமே இல்லை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறது 2 1 4 5 6 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க, ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. யூனிட் டிஜிட்டை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, த டோட்டல் பாப்புலேஷன் இன் 1989 இஸ், அதாவது டோட்டல் பாப்புலேஷன் 1989ல் டோட்டல் பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் 1989 அந்த இயர்ல டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு டோட்டல் டேட்டா மிஸ்ஸிங். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற டோட்டலோட ப்ளஸ் ஆகிற வேல்யூ தான் இந்த டோட்டல்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயரில் டோட்டல் எவ்வளோவா இருக்கும், 7 ப்ளஸ் யூனிட் டிஜிட். சேம் இங்கேயும் அதே தான் என்ன பண்ணுறோம், யூனிட் டிஜிட் ஆட் பண்ணுறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 0 + 1 0 + 7 அப்போ லாஸ்ட்டில் 7ல் முடியுதுன்னா எல்லா நம்பருமே லாஸ்ட்டில் 7ல் முடியுதுங்கும் போது நம்ம கரெக்டான சூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் யூனிட்டை டென்ஸை செக் பண்ணலாம். இங்கே என்னவா இருக்குது, 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 4 + 3 என்னவா இருக்கும், 7. அப்போ செகண்ட் என்னவா இருக்குது, 7 இருக்குது இல்லையா? செகண்ட் வேல்யூ டென்ஸில் 7ல் முடியுது இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7. அப்போ ஆப்ஷனில் செக் பண்ணோம்னா 7ல் எது முடியுதோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்போ 7ல் முடியறது 158577 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன். அப்போ இங்கே டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ வருது, 158577 நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னன்னா, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் 1989 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொடுத்துருக்கிற 1989 இயரில் சில்ட்ரன்ஸோட கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. 1989 இந்த இயரில் சில்ட்ரன்ஸோட கவுண்ட் என்னங்கிறது கேட்குறாங்க. நம்மளுக்கு சில்ட்ரன்ஸோட கவுண்ட் தெரியாது. ஆக்சுவலி நம்ம முன்னாடி கொஸ்டினில் என்ன பண்ணணும், இதோட டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா, அந்த டோட்டலை இங்கே எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா? டோட்டல் என்ன இருக்குது, 158577 இருக்கு. அப்போ 158577 தான் இதோட டோட்டல். நம்மளோட கொஷின் என்ன, சில்ட்ரன்ஸோட கவுண்ட் எவ்வளோ, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்மளுக்கு தெரியும், மென்னு உமனு தெரியும். மென்னையும் உமனையும் ஆட் பண்ணி இந்த டோட்டலில் மைனஸ் பண்ணோம்னா இந்த சில்ட்ரன்ஸ் எவ்வளோ கவுண்ட்டுன்னு தெரியும். இந்த இடத்துலையும் என்ன பண்ணிக்க தேவையில்ல, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இருக்குது. யூனிட் டிஜிட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து 7 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணோம். அப்போ 6 + 1 7. 7ஓட மைனஸ் பண்ணோம்னா
அப்போ நம்மளோட ஆன்சர் 0ல் முடிகிற மாதிரி இருக்கும். 0ல் முடிகிற மாதிரின்னு பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வராதுங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ 3 ஆப்ஷன் எல்லாமே 0ல் முடியுது. அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் யூனிட்டை செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூனிட்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 1 + 9 10. 10ங்குன்னா இங்கே 0ல் முடியும் 7. அப்போ செகண்ட் நம்பர் 7ல் முடிகிற மாதிரி இருக்குது இல்லையா? 7ல் முடிகிற மாதிரி அப்படின்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் அடுத்த ஆப்ஷன் என்னென்னா என்ன பார்த்தோம்னா 10னா இங்கே 1 இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி 5 8 9. அப்போ 9ங்கிறது இங்கே இருக்கணும். அப்போ 15ல் 9 போச்சுன்னா ரிமைனிங் 6. 6ங்கிற ஆப்ஷன் எதுவாக இருக்குது நம்மளுக்கு? இந்த ஆப்ஷன் வர்றது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். 2 5 6 7 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் உமன் இன் 1991 இயர்ஸ், அதாவது 1991ங்கிற இயரில் எவ்வளோ உமன் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1991ங்கிற இயரில் உமனோட கவுண்ட்டு எவ்வளோ, அவங்களோட டேட்டா எவ்வளோங்கிறது தான் கொஷின் கேட்குறாங்க இல்லையா? நம்மளுக்கு உமன் ஃபஸ்ட்டு தெரியாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலே கொடுக்கல. ஃபஸ்ட்டு டோட்டல் கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், உமனை கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலான்னா முன்னாடி வருஷத்தில் இருக்கிற வேல்யூவோட -5337 மைனஸ் பண்ணணும். அப்போ 5337 இதோட இதை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் நம்மளோட டோட்டல். அப்போ நம்மளோட டோட்டல் எவ்வளவா இருக்குது, 14. இதுதான் நம்மளோட டோட்டல். எதோட டோட்டல், 1991ங்கிறதுல டோட்டல். இந்த டோட்டலில் என்ன பண்ணணும், நம்மளோட கொஷின் யார், உமனோட கவுண்ட் என்னங்கிறதா கேட்குறாங்க. அப்போ உமனோட கவுண்ட்டு தெரியணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மென்னையும் சில்ட்ரன் 2 பேத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த டோட்டலில் மைனஸ் பண்ணினாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உமனோட கவுண்ட் கிடைக்கும். என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே என்ன பண்ண தேவையில்ல, ஆட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்போ யூனிட் டிஜிட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5. அப்போ இங்கே ஒரு 5 இருக்குது. 5 5னா 0ல் முடியும். நம்மளோட ஆன்சர் 0ல் முடியும்னு தெரியும். ஸோ 2 ஆப்ஷன் என்னவாயிடும், கட் ஆகிடும். செகண்ட் என்னவா இருக்கும், செகண்ட் இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 6 + 9 15. 15னா இங்கே 5ல் முடியும் இல்லையா? 15னா 5. அப்போ 8ல் 5னா இங்கே 3ல் முடியும். நம்மளோட ஆப்ஷன் 3ல் முடியும். இங்கே 4ல் முடிஞ்சிருக்கு, 3ல். நம்மளோட ஆன்சர் இதுதான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் உமனோட கவுண்ட்டு. ஓகேவா? 1991ல் உமன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 57,630 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் இன் 1992 ஓவர் 1991. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1991லேருந்து 92க்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன தெரியணும், 1991ன்ற இயருக்கும் 1992ங்கிற இயருக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுலேருந்து இந்த 92ங்கிற இயருக்கு அதிகமாகுதா டோட்டல் பாப்புலேஷன் குறையுதான்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி 91ங்கிற இயரோட டோட்டல் தெரியணும். நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் 1485 வேல்யூவை. அதுதான் என்னது, டோட்டல் பாப்புலேஷன் 1985. இதுதான் என்னது, 91ங்கிற இயரோட டோட்டல் பாப்புலேஷன். இதோட என்ன சொல்லியிருக்காங்க, 92ங்கிற இயரோட கம்பேர் பண்ணோம்னா அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 0 9 9 8ன்னு இருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுது, 91ங்கிற இயருக்கும் 92ங்கிற இயருக்கு அதிகமாகிருக்கு. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்குது, இதை விட இது அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், ப்ளஸில் தான் இருக்கும் இல்லையா? ப்ளஸில் இருக்கும்போது அப்போ மைனஸில் இருக்க ஆப்ஷன் கண்டிப்பாக என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம். இதுலேருந்து லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணிக்கலாம். 5லேருந்து 8 மாறி இருக்கு. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருக்குது, 3ன்னு இருக்குது. அப்போ 3ல் முடிகிற ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். 3ல் முடிகிற ஆப்ஷன்னா இது இல்லை. அப்போ இது 1 மட்டும்தான் இருக்குது. நம்மளோட ஆன்சர் பி. ஓகேவா? ஓகே, இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். இந்த கிவன் டேபிள் ஷோஸ் என்ன இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயர் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஓட்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் வேலிட் ஓட்டு, ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் வேலிட் ஓட் ஆஃப் ஏ அண்ட் பி. இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4-5 வருஷத்தோட வேலிட் ஓட்டு
டோட்டல் ஓட்ஸு அண்டு ஏபியோட வேலிட் ஓட்டு 2 பர்சனோட வேலிட் ஓட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன்க்ரீஸ்டு பை 40%. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோன்னு தெரியல, அதுலேருந்து என்னவா சொல்லியிருக்காங்க 40% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க 2018 வித் ரெஸ்பெக்ட் டு 2015. அப்போ 2015 இருக்கிற ஓட்டில் இருந்து 40% அதிகமாகிறது தான் 2018ஓட டோட்டல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் விச் ஒன்லி 20% ஓட்ஸ் ஆர் இன்வேலிட். அதில் 20% ஓட்டு என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்வேலிட் ஓட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் இன் 2018. அப்போ இதில் வேலிட் ஓட்டோட டோட்டல் என்ன, இந்த 2018 எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஷினாக கேட்குறாங்க. 2015ங்கிற இயரில் 40% அதிகமாகுது. அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 2018ஓட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாகுதுன்னா 100லேருந்து 140 மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதலான்னா 140/100. 100லேருந்து இதுதான் 100%, அதுலேருந்து 140 எதில் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க 800ங்கிற வேல்யூவில் 140 மாறி இருக்கு. என்ன கொஸ்டின் எடுத்த சொல்லியிருக்காங்க 20% அதில் என்னவாகுது குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்வேலிட் ஓட்டுனா என்னவாகுது அது செல்லாத ஓட்டு அர்த்தம், செல்லாத ஓட்டுன்னு சொல்கிறோமோ. ஸோ நம்மளுக்கு என்ன டேட்டா கேட்குறாங்க வேலிட் ஓட்டோட டோட்டல் என்னங்கிறதா கொஸ்டினாக கேட்குறாங்க. 2018 வேலிட் ஓட்டு. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 800, இது டோட்டல் ஓட்டு. இந்த ஓட்டில் என்னவா இருக்காங்க வேலிட் ஓட்டும் இருப்பாங்க, நாட் வேலிட் ஓட்டும் இருப்பாங்க. நம்மளுக்கு வேலிட் ஓட்டு மட்டும்தான் தேவை. ஸோ 40% அதிகமாகுது. 800லேருந்து 40%னா 140/100ன்னு எழுதிக்கலாம். இதை 800 நம்மளுக்கு குறையிறது எவ்வளவா குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க 20%. அப்போ 100%ங்கும் போது இதை தான் நம்ம 100ன்னு எடுத்துட்டோம். 100ல் எவ்வளவா மாறி இருக்கு 20% குறைஞ்சதுன்னா எவ்வளவா இருக்கும் நமக்கு 100ல் 20% குறைஞ்சதுன்னா 80 அப்படிங்கிறது தான் 80% தான் வேலிட் ஓட்டு இல்லையா 2018. அப்போ இதெல்லாம் கட் பண்ணால் இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம், இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் 14 × 64. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 896ன்னு கிடைக்கும். நம்மளோட ஆன்சர் பி. இதுதான் நம்மளோட 2018 வேலிட் ஓட்டோட கவுண்ட்டு. அப்போ 896ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். இங்கே வேலிட் ஓட்டோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 2014க்கும் 2016க்கும். 2014க்குமான ஆவரேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம் 2 வருஷத்தையும் கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ். ஓகேவா, இதை தான் அங்கே கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டு, அதாவது 2016 இருக்கிற டோட்டல் வேலிட் ஓட்டு என்னன்னு தான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா, இப்போ டோட்டல் வேலிட் ஓட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2016 2014 இந்த 2 வருஷத்துக்கான வேலிட் ஓட்டோட கவுண்ட் தெரிஞ்சாதான் நம்மளோட டோட்டல் வேலிட் ஓட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணிக்கலாம் 2014 வேலிட் ஓட்டோட கவுண்ட் என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். 2014 அதில் வேலிட் ஓட்டு இங்கே கொடுத்துருக்கிறது டோட்டல் ஓட்ஸ். டோட்டல் ஓட்டுங்கும் போது இதில் 2 பேரும் இருப்பாங்க. யார் இருப்பாங்க வேலிட் ஓட்டும் இருப்பாங்க, நாட் வேலிட் ஓட்டும் இருப்பாங்க. நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வேலிட் ஓட் மட்டும்தான். ஸோ வேலிட் ஓட்டுக்கு இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 50%. அப்போ ஒரிஜினலில் 50% மட்டும்தான் என்னது வேலிட் ஓட்டு இல்லையா. அப்போ இதில் 50% பார்த்தோம்னா 1250 அப்படிங்கிறது தான் வேலிட் ஓட்டோட கவுண்ட். ப்ளஸ் 2016 எவ்வளோ வேலிட் ஓட்டுங்கிறத செக் பண்ணணும். நம்மளுக்கு 2016ஓட டோட்டல் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க வேலிட் ஓட்டோட கவுண்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 75% பேர் 100ல் 75% பேர் என்னவா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வேலிட் ஓட்டாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தெரியலங்கும் போது என்ன பண்ணிக்கலாம் 75ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதுனோம்னா 3/4ன்னு எழுதுவோம். 3/4 இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட இந்த ஒரிஜினல் என்னங்கிறது தெரியாது. ஈக்குவல் டு இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணினது தான் நம்மளுக்கு 1000ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு 1000ங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்க 2016ங்கிற இயரோட வேலிட் ஓட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க இல்லையா. ஒரிஜினல் எஸ். அப்போ டோட்டல் ஓட்ஸு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேருந்து இதை ஃபைன் பண்ணோம்னா இந்த 2 இந்தாண்ட போச்சுன்னா 2000 மாறிடுமா, இது 2000 இருக்கும்.
அப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா 4000. இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா 3/4x இது மைனஸ் ஆகுனா 1250 மாறும். இதெல்லாம் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இன்னும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2000ல் 1250 அப்போ ரிமைனிங் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 750 அப்படிங்கிறது தான் இருக்கும். 3 பங்கு 750னா அப்போ 4 பங்கு என்னவா இருக்கும், ஒரு பங்குங்கிறது 3. இது இந்தாண்ட வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 3/4 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட எக்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா 1 பார்ட்டுங்கிறது 250. அப்போ 4 பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்தாண்ட வந்துச்சுன்னா எவ்வளோவா இருக்கும் 1000. அப்போ நம்மளோட ஆன்சர் 1000 தான் 2016ல் இருக்கிற ஓட்டோட கவுண்ட்டு. அப்போ 2016ல் எவ்வளோ பேர் இருக்காங்க, 1000 மெம்பர்ஸு இருக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் நம்மளோட இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வாஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் ஆஃப் ஏ அண்ட் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் ஆஃப் பி. ஏலையும் பிலையும் வேலிட் ஓட்டு 2014ல் கேட்குறாங்க. அதாவது 2014ங்கிற இயரில் 2014th இயரில் ஏ அண்டு பி, ஏ பியோட வேலிட் ஓட்டு என்னங்கிறத ரேஷியோவை கேட்குறாங்க. ஆஃப் வேலிட் ஓட்ஸ் ஆஃப் பி வாஸ் 650 இன் த சேம் இயர். அதாவது பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 650. 2014ல் ஏ பி 2 பேர் இருக்காங்க. அந்த பியோட வேல்யூ 650 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்மளோட கொஷின் என்ன கேட்குறாங்க, ரேஷியோ இவங்க ஏவுக்கும் பிக்குமான ரேஷியோ என்னங்கிறத கேட்குறாங்க. வேலிட் ஓட்டோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2014th இயரோட நம்மளுக்கு ரேஷியோ என்னங்கிறது தெரியாது, அந்த ரேஷியோவை தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. அதை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலான்னா ஆக்சுவலி இங்கே 50%ங்கிறது தான் டோட்டல். இந்த 50% வேலிட் ஓட்டு தானே நம்மளை கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ 2500ல் 50%ங்கிறது எவ்வளோவா இருக்கும் 1250. இந்த 1250 அப்படிங்கிறது தான் என்னவா இருக்கும் ஏ அண்டு பியோட ரேஷியோவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏபியோட ரேஷியோ வேலிட் ஓட்டு தானே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வேலிட் ஓட்டை கொஸ்டினானா வேலிட் ஓட்டு டோட்டலில் 50% தான் வேலிட் ஓட்டு. அப்போ 50%னா 1250. அந்த 1250ல் தான் ஏபிங்கிற ரேஷியோ வருவாங்க. நம்மளுக்கு பியோட வேல்யூ 650 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது தானே என்னவா இருப்பாங்க ஏவா இருப்பாங்க இல்லையா. அந்த 650 1250ல் 650 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 600ன்னு கிடைக்கும். அப்போ இதை கட் பண்ணி நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் 1 2 அண்டு ரேஷியோ 1 3ன்னு இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 12 divided by 13. ஆன்சர் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55% ஆஃப் டோட்டல் ஓட்டு, அதாவது டோட்டல் 2015ல் 55% அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க வேலிட் ஓட்டு. அப்போ 55% ஓட்டு வேலிட் ஓட்டு இல்லையா. அதில் ஏபிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த ஓட்டு என்ன அப்படிங்கிறது தான் நம்மள கொஷினாக கேட்குறாங்க. அதில் ஏ அண்டு பி, ஏவுக்கும் பிக்கும் நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 7:4ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு 4 பங்குனா பி ஏவுக்கு 7 பங்குனா பிக்கு வந்து 4 பங்கு அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்த 55% என்னன்னு சொல்லியிருக்காங்க வேலிட் ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலிட் ஓட்டுங்கும் போது எந்த இடத்துல வரும், இங்கே வரும் இல்லையா 55%. அந்த 55%ல் தான் ஏவும் பியும், ஏவோட பர்சன்டேஜ் இவ்வளோ, பியோட பர்சன்டேஜ். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 55%ஓட வேல்யூ தெரியணும். அப்போ இதில் 55 ஒரிஜினலில் 55% எப்படின்னு பார்த்தோன்னா 50%னா 400, 5%னா 80ல் பாதி 40. அப்போ 440ங்கிறது தான் என்னது ஏபியோட டோட்டல் 55%. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது தான் என்னது 440. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 11 பார்ட்டோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 440ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா தான் இது வேலிட் ஓட்டோட ரேஷியோ தான் ஏபி இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 11 பார்ட் வந்து 440னா 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40ன்னு கிடைக்கும்.
ஓகேவா? நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன் பார்ட். நம்மளோட கொஸ்டின் என்ன, இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 13 பார்ட்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3 பார்ட். அப்போ 3 × 40யோட மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ரெண்டு பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஓட்டுங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ 4 12, அப்போ 120 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2016 டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்டு. 2016 ஏவுக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் வந்து 225 கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. 2016 டோட்டல் ஓட்டோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, 2016 டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்டு A and B was 225. What was the total number of votes 2016 அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா 2016 ஏவுக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஓட்டு என்னங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2016 ஏவுக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸு 225ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு ரேஷியோ பிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8:5ங்கிற ரேஷியோ. 2016 8:5ங்கிறது ரேஷியோ இல்லையா? இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவுக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3 பார்ட். அப்போ 3ங்கிறது தான் 225 இல்லையா? 3 பார்ட்டுங்கிறது 225னா இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், 1 பார்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 பார்ட் வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 75. இதை வச்சு என்ன தெரியுது, 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். நம்மளோட கொஸ்டின் டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு 100% ஒரிஜினல் என்னன்னு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா வேலிட் ஓட்டு 75%னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வேலிட் ஓட்டு 75% சொல்லியிருக்காங்க. அப்போ 75%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணினது தானே 75%. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 13. அப்போ 13 பார்ட்டோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். 1 பார்ட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 13 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 975ன்னு கிடைக்கும் இல்லையா? 975ங்கிறது என்னது, 13 பார்ட்டோட வேல்யூ. அப்போ மொத்தமாக 75% தான் என்னது, 975. நம்மளுக்கு என்ன கேள்வி, 100%. அப்போ 2016 100% ஓட்டு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 100%னா இதை கட் பண்ணோம்னா 75 டேபிள்னா இதில் 1 டைம்ஸ்னு வரும் அண்ட் அகெயின் 3 டைம்ஸ்னு வரும். அப்போ இதோட இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1300ன்னு கிடைக்கும். நம்மளோட ஆன்சர் பி தான் நம்மளோட ஆன்சர். அப்போ 2016 எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, டோட்டலாக 1300 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.